அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக என்னுடைய யூடியூப் சேனலில் எந்த காணொளியும் வெளிவந்திருக்காது. காரணம், நான் இறைவனுடைய விருந்தாளியாக உம்ரா சென்றிருந்தேன். மக்கா மதீனா சென்றிருந்தேன். மக்காவில் 7 நாள், மதீனாவில் 7 நாள். அது தவிர சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அப்படி இப்படி என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் பணிகள் முடங்கிவிட்டன. அது என்னுடைய புத்தகங்கள் சார்ந்த ஆய்வு பணிகளாக இருக்கட்டும், அதுபோல் என்னுடைய காணொளிக்காக நான் மேற்கொள்ளும் ஆய்வுகள், வாசிப்புகள், இந்த பணிகளாக இருக்கட்டும், எழுத்து பணியாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக, ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் எல்லாம் முடங்கிவிட்டன. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் அந்த பணிகள் தொய்வில்லாமல் தொடர இறைவனை இறைஞ்சுகிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேல் எந்த காணொளிகளும் வெளிவரவில்லை என்ற ஒரு ஐயம் உங்களுக்குள் எழலாம். ஆனால் அதற்கு காரணம் இதுதான். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வழக்கம் போல் ஆய்வுகளும் வாசிப்பும் தொடரும். அதனுடைய வெளிப்பாடாக காணொளிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல் இன்னொரு புறம் புத்தக பணிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த புத்தக திருவிழாவில் எங்கள் சீர்மை பதிப்பகம் மேலும் கடந்த புத்தக திருவிழாவை விட இந்த புத்தக திருவிழாவில் அதிகமான வாசகர்களை ஈர்த்திருக்கிறது. அதிகமான நூல்கள் விற்பனையாகி இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். ஒப்பீட்டளவில் முஸ்லிம் வாசகர்கள், பார்வையாளர்களை தாண்டி முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதர சகோதரிகளையும் சீர்மை நூல்கள் சென்றடைந்திருக்கிறது. அது இஸ்லாமிய நூல்களாக இருக்கட்டும், அதற்கு வெளியில் உள்ள இதர விவகாரங்களை பேசும் நூல்களாக இருக்கட்டும், அனைத்து நூல்களும் சென்றடைந்திருக்கின்றன. குறிப்பாக இதனூடாக, இந்த சேனல் வழியாக இஸ்லாமிய நூல்களையும் நாம் பிற மத சகோதர சகோதரிகளிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்ற ரீதியில் மற்றற்ற மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமது பதிப்பகம் சார்ந்த சகோதரர் என்னிடம் ஷேர் செய்த ஒரு விஷயம், அதாவது ஒரு நாத்திக நண்பர், அவர் அவருடைய வாழ்நாளில் எவ்வளவோ பேர் எத்தனையோ முறை அவரை திருக்குரானை வாசிக்க வைக்க முயற்சி செய்திருக்கின்றனர். ஆனால் அவர்களால் அவரை திருக்குரானை வாசிக்க வைப்பதில் வெற்றி பெற முடியவில்லை. திருக்குரானை பல பேர் பல தருணங்களில் அவருக்கு அன்பளிப்பாகவும் வழங்கியிருக்கின்றனர். வெவ்வேறு நூல்களை அளித்து அதனூடாக திருக்குரானை அவர் எப்படியாவது திருக்குரானை அணுகிவிட வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கின்றனர். ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எவ்வளவு பேர் எத்தனையோ தடவை முயற்சி செய்தும் திருக்குரானை என்னால் திருக்குரானை என்னை வாசிக்க வைக்க அவர்களால் முடியவில்லை. ஆனால் சீர்மை பதிப்பகம் உங்களுடைய புத்தகங்கள் வாயிலாக என்னை நீங்கள் திருக்குரானை வாசிக்க வைத்து விட்டீர்கள், என்னை சிந்திக்க வைத்து விட்டீர்கள் என்று கூறியிருந்தார். இதுபோல் பல சகோதர சகோதரிகளிடம் நம்முடைய நூல்கள் போய் சேர்ந்திருக்கின்றன. இந்த இஜ்திஹாதின் அடிப்படையிலான எங்களுடைய இந்த தாவாக்களம் மேலும் விரிவடைய இறைவனை நீங்களும் இறைஞ்சுங்கள், நாங்களும் பிரார்த்திக்கிறோம். எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்வானாக. என்னுடைய யூடியூப் சேனலினுடைய பணிகளை, ஆய்வு காணொளிகளை பொறுத்தவரை அது இனி வரும் நாட்களில் தொடரும். குறிப்பாக வரலாற்று வகுப்பை எதிர்நோக்கி இருக்கும் சகோதர சகோதரிகள், அந்த வரலாற்று வகுப்பு நான் சொன்ன மாதிரி ஆய்வு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக முடங்கிவிட்டது. ஸோ இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடரும். ஆகையால் அந்த சீரீஸ் இப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை ஆரம்பித்து 3 பாகங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி இனி வரும் நாட்களிலும் தொடரும். அதுபோக இணைக்கோட்டில் இதர தலைப்புகளிலும் காணொளிகள் இன்ஷா அல்லாஹ் இடைக்கிடை பதிவிடப்படும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக இப்போ சீர்மை பதிப்பகம் வளர 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 அதனுடைய தாக்கம் அதாவது அந்த புத்தகங்களினுடைய தாக்கம் பரந்துபட்ட ரீதியில் பல்வேறு
சகோதர சகோதரிகளிடம் சென்றடைய பல்வேறு மூலைகளிலிருந்து, அதாவது வெவ்வேறு நபர்களிடமிருந்து பாராட்டுகள் வரும். அதே நேரம் விமர்சனங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களாக இருந்தால் பரவாயில்லை. அதையும் தாண்டி பொய்யுரைகளும், அதாவது அவதூறுகளும் பொய்களும் இல்லாத இட்டுக்கட்டல்களும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இதுவே சீர்மை பதிப்பகம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பலர் சிந்திக்கிறார்கள், பலனடைகிறார்கள், வாசிக்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான். ஆகையால் இப்படி பழிகளையும் அவதூறுகளையும் பொய்களையும் சீர்மை பற்றியோ அதில் பணி செய்யும் சகோதரர்களை பற்றியோ பரப்புபவர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய பாஷையிலேயே எதிர்வினையாற்றுவது எங்கள் பணி கிடையாது. மாறாக எங்களுடைய எதிர்வினை ஆரோக்கியமானதாக, ஆக்கப்பூர்வமானதாக, ஆதாரங்கள் சார்ந்ததாக, மக்களை சிந்திக்க தூண்டுவதாக, புத்தகங்கள் வாயிலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இனி வரும் நாட்களிலும் அதிகமான தலைப்புகளில், செறிவான உள்ளடக்கத்தில் அதிகமான புத்தகங்கள் வெளிவர இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். ஏனெனில் அல்லாஹ் திருக்குரானில் சொல்வது போல் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்குத்தான் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதில் ஒரு இன்றியமையாத முன்னிபந்தனை என்னவென்றால், திறந்த மனதுடன் ஓப்பன் மைண்டடா உங்களுடைய ஆய்வுகளையும் வாசிப்பையும் சிந்தனையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். இதுவரை நீங்கள் அறியாத, இதுவரை உங்களுக்கு தெரியாத உண்மைகள் பல உங்களுக்கு தெரிய வரும். பல இருட்டடிப்பு செய்யப்பட்ட, மறைக்கப்பட்ட பல தகவல்கள், தரவுகள் உங்களிடம் சேரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் சுவனத்தினுடைய பாதையை அதாவது பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கலாம். சுவனத்திற்கு செல்வதற்கான அந்த வாயில்கள் உங்களுக்கு இலகுவாக்கப்படும். ஏனென்றால் மன் சலக்க தரீகன் எல் தமிசு ஃபீஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. சரிங்களா? யார் இல்முனுடைய தேட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதாவது இல்முனுடைய தேட்டத்தில் என்றால் இங்கு இன்றியமையாத முன்னிபந்தனை உங்களுடைய ஆய்விலும், உங்களுடைய வாசிப்பிலும், உங்களுடைய இல்முனுடைய தேட்டத்திலும் நீங்கள் திறந்த மனதுடனும், ஓப்பன் மைண்ட், வித் அன் ஓப்பன் மைண்ட் அண்ட் அன் ஓப்பன் ஹார்ட், திறந்த மனதுடனும் பக்கச்சார்பில்லாத சிந்தனை ஆற்றலுடனும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் அந்த இல்முனுடைய தேட்டத்தில் ஆய்வில் வாசிப்பில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுபவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தினுடைய பாதையை இலகுபடுத்தி வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸோ அந்த ஹதீஸையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல் எங்களை நோக்கி அவதூறு பரப்புபவர்கள், பொய்யையும் புனைவையும் இட்டுக்கட்டல்களையும் வீசி எறிபவர்கள் ஆதாரங்கள் இல்லாததால், அதாவது ஆதாரங்கள் சார்ந்து கருத்து ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாததால் தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஸோ அவர்களுடைய பாதையிலேயே எதிர்வினை ஆற்றுவது நமது பணி அல்ல. அதாவது உமர் முக்தாரனுடைய ஒரு உதாரணம் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. உமர் முக்தாரை, அதாவது முசோலினி, பாசிச முசோலினியினுடைய ஆட்சிக்கு எதிராக உமர் முக்தார் வீரஞ்செறிந்த போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது, உமர் முக்தாரனுடைய தரப்பில் இருந்த வீரர்களை, முஸ்லிம்களை கைது செய்த பாசிச முசோலினியின் இராணுவம் அவர்களை கொடுமைப்படுத்தியது. அவர்களை சொல்லனா துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கியது. பல பேரை சித்திரவதை செய்து கொலை செய்தது. ஸோ உமர் முக்தாரிடம் பிடிபட்ட அவர்களுடைய முசோலினியினுடைய இராணுவ வீரர்களையும் அப்படியே செய்யுமாறு உமர் முக்தாருடன் இருந்த சிலர் உமர் முக்தாருக்கு ஆலோசனை வழங்கிய போது உமர் முக்தார் கூறிய வார்த்தை என்னவென்றால், அவர்கள் நமது ஆசிரியர்கள் அல்ல அப்படின்னு, தே ஆர் நாட் அவர் டீச்சர்ஸ் அப்படின்னு. சரிங்களா? அவர்கள் பாணியிலேயே அவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பது அவசியமல்ல. ஆனால் எதிர்வினை இருக்க வேண்டும். அந்த எதிர்வினை ஆரோக்கியமானதாக, ஆக்கப்பூர்வமானதாக, வலுவானதாக, உறுதியானதாக இருக்க வேண்டும். பரந்துபட்ட ரீதியில் தாக்கம் செலுத்தும் எதிர்வினையாக இருக்க வேண்டும். ஸோ அந்த ஒரு பாதையில் தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ எங்களுடைய எதிர்வினை புத்தகங்கள் ரீதியாகவும், காணொளிகள் சார்ந்தும், சொல்லப்போனால் ஆரோக்கியமானதாகவும், ஆதாரங்கள் சார்ந்தும், தகவல்கள் சார்ந்தும் இருக்குமே தவிர, அதாவது தரம் தாழ்ந்த, தரம் கெட்ட விமர்சனங்களாகவோ, இழிவான பொய்யாகவோ, புனைந்துரைகளாகவோ, அவதூறுகளாகவோ என்றைக்குமே இருக்காது. ஏனென்றால் அப்படி அவதூறு பரப்புபவர்களிடம் கடந்த காலங்களில் நாங்கள் நேருக்கு நேர், நானே தனிப்பட்ட ரீதியில் நேருக்கு நேர் விவாதித்திருக்கிறேன். ஆதாரங்கள் சார்ந்து அவர்களால் பல விஷயங்களை, விவகாரங்களை எதிர்கொள்ள முடியவில்லை, இயலவில்லை என்ற காரணத்திற்காக இப்பொழுது இம்மாதிரியான ஒரு
பாதையை வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள், அஸ்திரத்தை உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள், அவதூறு பரப்பி பொய்யை பரப்பி இழிவான விமர்சனங்களில் ஈடுபட்டு எப்படியாவது நம்மளுடைய பணியை முடக்க வேண்டும் என்று. ஸோ அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கட்டும். ஆனால் அல்லாஹ் வந்து இப்பொழுது வரை எங்களுக்கு வந்து கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம்தான் அளித்திருக்கிறானே தவிர இவர்களுடைய அவதூறுகள் மூலமாகவும் பொய்யின் மூலமாகவும் புனைவுகள் மூலமாகவும் எங்களை மேலும் கண்ணியப்படுத்தித்தான் இருக்கிறானே தவிர மாறாக அவர்களுடைய இயல்பை, அதாவது இவ்வளவு நாள் அறியப்படாத அவர்களுடைய இயல்பை இப்போ இத்தகைய நிகழ்வுகள் மூலமாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்திருக்கிறான். அவர்களுடைய இரட்டை வேடத்தை, அவர்களுடைய வெளித்தோற்றத்திற்கும் உள்ளார்ந்த அம்சங்களுக்கும் வெளிரங்கமான அம்சங்களுக்கும் உள்ள முரண்பாட்டை அல்லாஹ் தோலுரித்து காட்டியிருக்கிறான். உள்ளே இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நயவஞ்சக பண்புணர்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான். தரம் தாழ்ந்த இழிவான ஒரு கேரக்டர் அவர்களுக்குள்ளால் அடங்கி கிடந்த அந்த பண்பு நலன்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். மாறாக எங்களை பொறுத்தவரை எங்களை இதன் மூலமாக அல்லாஹ் மேலும் மேலும் கண்ணியப்படுத்தித்தான் இருக்கிறான். கண்ணியமும் அதன் மூலமாக, அதாவது அந்த ரிசல்ட்ஸ் விளைபலன்களையும் நாங்கள் அதிகமாக சுவைத்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய இயல்பை இந்த நிகழ்வுகள் மூலமாக, இத்தகைய வளர்ச்சிகள் மூலமாக அல்லாஹ் அசல் தன்மையை தோலுரித்திருக்கிறான். வெளித்தோற்றம் அவுட்டர் அப்பியரன்ஸ் இட் டசன்ட் கவுண்ட், அதாவது வெளித்தோற்றம் ஒரு பொருட்டல்ல. மாறாக மனிதர்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அது சோதனைகளின் தருணங்களில் தான் ஒரு மனிதனுடைய அசல் தன்மை வெளிவரும். உஹுது போர்க்களம் நடப்பதற்கு முன்பு வரை அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லூல் என்கிற முனாஃபிக் முஸ்லிம்களில் ஒருவராக, மூமின்களில் ஒருவராகத்தான் அறியப்பட்டான். இனம் காண முடியவில்லை, தரம் பிரிக்க முடியவில்லை. ஆனால் சோதனையின் பொழுது உஹுது போர்க்களத்தின் அந்த சோதனையான தருணத்தில் தான் அவனுடைய அசல் தன்மையும் அவனை போன்றவர்களுடைய அசல் தன்மையும் அந்த நேரத்தில் வெளிப்பட்டன. நயவஞ்சகத்தனம் வெளிப்பட்டது, அவர்களுடைய ஒரிஜினல் செல்ஃப் வெளிப்பட்டது. ஸோ சோதனையில் தான் மனிதர்களுடைய அசல் தன்மை தோலுரிக்கப்படுகிறது. ஸோ அந்த ரீதியில் இத்தகைய அதாவது எதிர்மறையான வளர்ச்சிகள் மூலமாக சாதகமான விஷயங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் ஒருபுறம் தோலுரிக்கப்படுகிறார்கள் என்பதை தாண்டி நாங்கள் ப்ரொமோட் செய்யப்படுகிறோம். இவர்கள் மூலமாக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ப்ரொமோட் செய்யப்படுகிறோம். பரந்துபட்ட ரீதியில் மக்களுக்கு எங்கள் நூல்களும் எங்களுடைய ஆக்கங்களும் விஷயங்களும் போய் சேர இவர்களே உதவுகிறார்கள். மாறாக அவர்களுக்கு மக்கள் தரப்பிலிருந்து எதிர்மறையான ஒரு விமர்சனங்களும் கண்டனங்களும் தான் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இத்துடன் இந்த சிறிய காணொளியை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் காணொளிகள் யூடியூப் சேனலில் தொடரும். அதுபோல் சீர்மை பதிப்பகம் இந்த புத்தக திருவிழாவுக்கு வெளியிட்ட நூல்களையும் சிறிதாக, குறிப்பாக இஸ்லாமிய நூல்களை சிறிதாக சுருக்கமாக அறிமுகம் செய்யவும் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் அந்த காணொளியும் வெளியிடப்படும். அதுபோல் அந்த வரலாற்று வகுப்பு தொடரும் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இனி வரும் நாட்களில் வெளியிடப்படும். எங்களுடைய நூல்களை வாங்க விருப்பமுள்ளோர், ஆர்வமுள்ளோர் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நூல்களை, அதாவது என்ன நூல் வேணுமோ அந்த நூலை பர்சனலாக அந்த நூலினுடைய தலைப்பை அனுப்பியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை, என்னென்ன நூல்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பதை அறிய ஆவலாக இருப்போர் அந்த நூல் பட்டியலை கேட்டால், கேட்லாக் கேட்டீங்கன்னா அந்த கேட்லாகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கப்படும். அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நூல்களை தெரிவு செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் என்னுடைய இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம், இயங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இறைவனுடைய பாதுகாப்பில் ஃபி அமானில்லா. வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.